திருப்பதி முன்னுரை. அன்பார்ந்த இறைமக்களே, பொதுக்காலம் ஆண்டின் 16ஆம் ஞாயிறு திருப்பலியில் பங்கேற்க ஆலயத்தில் குடும்பமாக இணைந்து வந்துள்ள அனைவருக்கும் இறையேசுவின் பெயரால் அன்பு வாழ்த்துக்கள். இன்றைய உலகில் பொய்யுக்கு இருக்கிற வரவேற்பு உண்மைக்கு இல்லை. இன்றைய மக்கள் உண்மையான தலைவர்களை தேடுகிறார்கள். அன்றைய நிலையும் இதுதான் என்பதை காட்டுகிறது இன்றைய வாசகங்கள். இறைவாக்கினர் எரேமியாஸ் ஆயனில்லா ஆடுகளைப் போல் தவிக்கும் மக்களுக்கு கடவுளால் வரவிருக்கும் பொற்காலத்தை முன்வருகிறார். இயேசுவின் வாழ்வுக்கும் வார்த்தைக்கும் அடித்தளமாக அமைந்துள்ள அவரது ஜெப வாழ்வு எனவேதான் தன் சீடர்களையும் இன்றைய நற்செய்தியில் தனிமையான இடத்திற்கு சென்று ஓய்வெடுக்க பணிக்கிறார். இயேசு குறிப்பிடும் ஓய்வு இறைவனோடு செபத்தில் ஒன்றிருப்பதாகவும் அந்த ஒன்றிப்பு இன்றைய இறைமக்கள் அனைவருக்கும் மிகவும் இன்றியமையாததாகவும், வாருங்கள் இயேசுவின் பாதையில் பயணிப்போம், புதியதோர் உலகம் படைப்போம். தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளினதும் தூய ஆவியாரின் தோழமையும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. தூய மகிமைகளை கருதுமுறையில் கொண்டாடப்படையாக இருக்கின்ற நம்முடைய குற்றங்களையும் பாவங்களையும் நினைத்து பார்க்கும் மனம் வருந்தி மன்னிக்க வேண்டும். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளிடமும் நான் பாவியேன் என்று சொல்கிறேன். ஏனெனில் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறினாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே என் பாவமே என் பெரும் பாவமே. ஆகையால் இப்பொழுது தனியாக பரிசுத்த மரியாதையும் வானதூதர் புனிதர்களையும் சகோதர சகோதரிகளையும் நம் தேவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை முடிவில்லா வாழ்வுக்கு அழைத்துச் செல்வதாக. ஆமென். Cristo
நல்லவரே, நீர் உலகங்களின் அடியார்களாக்கி எங்கள் உம் அருள் கொடைகளை பெருக செய்தருளும். ஏவாறு நம்பிக்கை எதிர்நோக்கு அன்பு ஆகியவற்றால் நாங்கள் பற்றியிருந்து உம் கட்டளைகளை விழிப்புடன் ஆர்வத்துடன் கடைபிடிக்க செய்தருள்வீராக. உம்மோடு தூய ஆவியாரின் ஒன்றிற்கும் ஒரே இறைவனாய் வாழும் உம்மை மன்றாடுகின்றோம். முதல் வாசகம் முறை. இறைவாக்கினர் எரேமியா வாழ்ந்த காலத்தில் தலைவர்கள் தங்கள் மக்களை சரியான முறையில் பராமரிக்கவில்லை. மாறாக சிதறடிப்பு பேணி காக்க மறந்த இஸ்ரேல் மக்களிடம் இறைவாக்கினர் எரேமியா வழியாக இந்நாடுகளை அழித்து சிதறடிக்கும் மேய்ப்பவர்களுக்கு ஐயோ கேடு என்கிறார். ஆடுகளை பேணி காக்க நல்ல ஆயனாக இருப்பேன் என்கிறார் ஆண்டவர். நீதியையும் நேர்மையையும் நிலைநாட்ட வாக்குறுதி அளிக்கும் முதல் வாசகத்திற்கு செவிமடுப்போம். முதல் வாசகம். ஆடுகளை கூடி சேர்த்து அவற்றை பேணி காக்க நான் மேய்ப்பர்களை நியமிப்பேன். இறைவாக்கினர் எரேமியா நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 23 இறைவசனங்கள் 1-6 முடிய. இறைவாக்கினர் எரேமியா நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 23 இறைவசனங்கள் 1-6 முடிய. ஆண்டவர் கூறுவது: என் மேய்ச்சலுக்குட்பட்ட ஆடுகளை அழித்து சிதறடிக்கும் மேய்ப்பர்களுக்கு ஐயோ கேடு. தம் மக்களை வழிநடத்தும் மேய்ப்பர்களுக்கு எதிராக இஸ்ரவேலின் கடவுளாகிய ஆண்டவர் கூறுவது இதுவே: நீங்கள் என் மந்தையை சிதறடித்து விட்டீர்கள், அதனை துரத்தி அடித்தீர்கள், அதனை பராமரிக்கவில்லை. இதோ உங்கள் தீ செயல்களின் காரணமாக உங்களை தண்டிக்கப் போகிறேன் என்கிறார் ஆண்டவர். என் மந்தையில் எஞ்சியிருக்கும் ஆடுகளை நான் துரத்தி அடித்த அனைத்து நாடுகளிலிருந்தும் கூட்டி சேர்த்து அவர்களுக்குரிய ஆட்டுக்கட்டிக்கு கொண்டு வருகிறேன். அவையும் கல்வி பெருகும். அவற்றை பேணி காக்க நான் மேய்ப்பர்களை நியமித்தேன். இனி அவை அச்சமுறா, திகிலுறா, காணாமலும் போகா என்கிறார் ஆண்டவர். ஆண்டவர் கூறுவது இதோ நாங்கள் வருகின்றன. அப்போது நாங்கள் தாவீதின் ஒரு நீதியுள்ள தனி தோன்ற செய்கிறேன். அவர் அரசராய் ஆட்சி செலுத்துவார். அவர் ஞானமுடன் செயல்படுவார். அவர் நாட்டில் நீதியையும் நேர்மையையும் நிலைநாட்டுவார். அவர் தம் நாள்களில் யூதா விடுதலை பெறும், இஸ்ரேல் பாதுகாப்புடன் வாழும். யாவே சிற்கேலு, ஆண்டவரே நமது நீதி என்னும் பெயரால் இந்த நகர் அழைக்கப்படும். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. என்ன
இரண்டாவது வாசகம் முன்னோடி. யூத கிறிஸ்தவர்களுக்கும் புறவன கிறிஸ்தவர்களுக்கும் இடையே ஏற்றத்தாழங்கள் நிலவி வந்தன. யூத கிறிஸ்தவர்கள் தங்களை உயர்ந்தவர்களாகவும் எண்ணி வந்தனர். எனவே பகைமை என்னும் சுவரை தமது உடலில் ஏற்று துன்பத்தின் வழியாக தகர்த்தெறிந்து அவர்களை ஒன்றுபடுத்தினார். தாமே துன்புற்று பகைமை என்னும் சிலுவையின் வழியாக இரு இனத்தவரையும் ஓருடலாக்கி கடவுளோடு ஒப்புரவாக செய்தார் என்பதை விளக்கும் இன்றைய இரண்டாம் வாசகத்திற்கு செல்வோம். இரண்டாம் வாசகம். இயேசுவே நமக்கு அமைதி அருள்பவர். திருத்தூதர் பவுல் எபிசேயருக்கு எழுதிய திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 2, இறைவார்த்தைகள் 13 முதல் 18 வரை. சகோதர சகோதரிகளே, ஒரு காலத்தில் தொலைவில் இருந்த நீங்கள் இப்பொழுது இயேசு கிறிஸ்துவோடு இணைந்து அவரது இரத்தத்தின் மூலம் அருகில் கொண்டு வரப்பட்டிருக்கிறீர்கள். ஏனெனில் அவரே நமக்கு அமைதி அருள்பவர். அவரே இரண்டு இனத்தவரையும் பிரித்து இந்த பகைமையை என்னும் சுவரை தமது உடலில் ஏற்ற துன்பத்தின் வழியாய் தகர்த்தெறிந்து அவர்களை ஒன்றுபடுத்தினார். பல கட்டளைகளையும் விதிகளையும் கொண்ட யூத சட்டத்தை அழித்தார். இரு இனத்தவரையும் தம்மோடு இணைத்திருக்கும் புதியதொரு மனித இனமாக படைத்து அமைதி ஏற்படுத்தவே இவ்வாறு செய்கிறார். தாமே துன்புற்று பகைமையை அழித்தார். சிலுவையின் வழியாக இரு இனத்தவரையும் ஓர்களாக்கி கடவுளோடு ஒப்புரவாக இப்படி செய்தார். அவர் வந்து தொலைவில் இருந்த உங்களுக்கும் அருகில் இருந்த அவர்களுக்கும் அமைதியை நற்செய்தியாக அறிவித்தார். அவர் வழியாகவே இரு இனத்தவராகிய நாம் ஒரே தூய ஆவி மூலம் நம் தந்தை அணுகும் பெயர் பெற்றிருக்கிறோம். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. செய்தி அல்லது 6 இறை சொற்றொடர்கள் 30-34 முடிய காலத்தில் திருத்தூதர்கள் இயேசுவிடம் வந்து கூறி தாங்கள் செய்தவை கற்பித்தவை எல்லாம் அவருக்கு தெரிவித்தார்கள். அவர் அவர்களிடம், நீங்கள் காலை நிலத்தில் உள்ள தனியான ஒரு இடத்திற்கு சென்று
சற்று ஓய்வெடுங்கள் என்றார். ஏனெனில் அவர் வருவதும் போவதுமாய் இருந்ததால் உங்களுக்கு கூட அவர்களுக்கு நேரம் கிடைக்கவில்லை. அவ்வாறே அவர்கள் படகேறி காலை நிலத்தில் உள்ள தனியான ஒரு இடத்துக்கு சென்றார்கள். அவர்கள் புறப்பட்டு போவதை மக்கள் பார்த்தார்கள். பலர் அவர்களை இன்னார் என்று தெரிந்து கொண்டு எல்லா நகர்களிலிருந்தும் கால்நடையாகவே கூட்டம் கூட்டமாய் ஓடி அவர்களுக்கு முன் அங்கு வந்து சேர்ந்தனர். அவர் கரையில் இறங்கிய போது பெரும் திரளான மக்களை கண்டார். அவர்கள் ஆயில்லா ஆடுகளை போல் இருந்ததால் அவர்கள் மீது பரிந்து கொண்டு அவர்களுக்கு பலவற்றை கற்பித்தார். ஆண்டவரின் அருள்வாக்கு. அவர்கள் ஆயிரங்கள ஆடுகளை போலிருந்ததால் அவர்கள் மீது பரிந்து கொண்டார். கிறிஸ்து இயேசுவில் பிரியமானவர்களே, சரளமான பணியில டூருக்கு போறதுனால இப்படி ஒரு முறை ஒரு வகுப்பு ஆசிரியர், நம்ம இந்த நாள்ல இந்த ஊருக்கு போறோம், டூருக்கு வர்றது யார் யாரு அப்படிங்கிறப்ப வகுப்பில் இருந்த எல்லோருமே கை தூக்கினார்கள், ஒருவனை தவிர. அந்த ஒருவரை பார்த்து கேட்டார், ஏன்டா உனக்கு வரக்கா இன்ட்ரெஸ்ட் இல்லையா, ஆசை இல்லையா அப்படின்னு கேட்டப்ப அதற்கு அவன் சொன்னான், போங்க சார், போயிட்டு வந்தோன்னு இன்ப சுற்றுலாவில் நீ கற்றுக்கொண்டதை கட்டுரையாக இருந்து சொல்லுவீங்க, அந்த தலைவலியே வேண்டாம். கிறிஸ்து இயேசுவில் பிரியமானவர்களே, இன்றைய இறை வார்த்தையிலும் கூட இயேசு, கடந்த வாரம் நாம் பார்த்தோம், இயேசு திருத்தூதர்களை இருவராக அனுப்பினார் அப்படின்ட்டு. ஆகவே அவர்கள் போய் அந்த பணியை செய்துவிட்டு வந்த பிற்பாடு அந்த பணியை பற்றி அவர்களுடைய அனுபவ பகிர்வை அவர்கள் கொடுத்து கொண்டிருந்தார்கள். தாங்கள் செய்ததை கற்பித்தவை எல்லாம் அவருக்கு தெரிவித்தார்கள். சாதாரணமா நாங்கள் கூட குருமடத்தில் படித்துக் கொண்டிருந்த போது, இந்த விடுமுறைக்கு வருகின்ற போது வெவ்வேறு இடங்களுக்கு அனுபவத்திற்காக விபிஎஸ் கிளாஸ், கேட்டிசம் கிளாஸ், இது போன்றவற்றுக்கு செல்வோம். மீண்டுமாக வந்த பிற்பாடு ரெக்டரோட உட்கார்ந்து பேசுவோம், அனுபவம். இதை வைத்து மற்றவர்கள் என்ன, இதுல இருந்து அவர்கள் செல்லாவிட்டாலும் கூட அவர்கள் அந்த இடத்துக்கு ஒவ்வொரு இடமும் ஒவ்வொரு விதமான அனுபவமாக இருக்கும். அது போல நாங்கள் பெரிய இடத்துக்கு குருமடத்தில் இருக்கின்ற போது கேம்புக்கு போவோம், 10 நாள் கேம்ப். ஏதாவது ஊர்களுக்கு வந்து சென்று அவர்களுக்கு தேவையான பணிகளை செய்து, காலையிலிருந்து மாலை வரை அந்த மாதிரி பணிகளை செய்து, இரவில் அவர்களுக்கு வெவ்வேறு விதமான கலை நிகழ்ச்சிகள் நடத்தி இப்படியாக பக்கத்தில் இருக்கிற ஒவ்வொரு ஊருக்கும் போவோம். அப்படி வந்த பிற்பாடு ஒரு குறிப்பிட்ட நாளிலே அது எல்லோருக்குமே அந்த இதை ஒவ்வொரு இந்த மாதிரி வெவ்வேறு இடத்துல, பெங்களூர்ல படித்து இருக்கக்கூடிய 3-4 இடங்களுக்கு இந்த மாதிரி அனுபவத்திற்காக செல்வோம். கனடா பேசுறவங்க அந்த சைட்ல இருக்கக்கூடிய இடங்கள், தமிழ்நாட்டில் இருக்கிறவங்க இந்த சைட்ல இருக்கக்கூடிய ஏதாவது மலை மாவட்டத்துல பகுதிகள் கேட்டார்கள், அப்படி போவோம். ஆகவே இந்த அனுபவ பகிர்வானது மற்றவர்கள் அங்கு செல்லாவிட்டாலும் கூட அந்த நிலை எப்படி இருந்தது, அந்த ஊரினுடைய சிச்சுவேஷன் எப்படி இருக்கின்றது, அங்கு எத்தகைய விதத்திலே பணியாற்றினோம் என்பது போன்ற இது அவர்களுக்கு, மற்றவர்களுக்கு அவர்கள் செல்லாவிட்டாலும் கூட இந்த அனுபவ பகிர்வு அவர்களுக்கு சிறப்பான விதத்துல அவர்கள் செல்லாவிட்டாலும் அத்தகைய ஒரு அனுபவத்தையும் தெரிந்து கொள்வதற்கு உதவியாக இருக்கும். ஆகவே தான் அதே போல்தான் இயேசுவின் வந்து இந்த திருத்தூதர்கள் தாங்கள் செய்தவை, கற்பித்தவை எல்லாவற்றையுமே சொல்ல ஆரம்பிக்கின்றார்கள். ஆனால் அப்படி இருக்கின்ற போது அவர்களுக்கு ஓய்வு தேவை, ஓய்வு தேவை என்பதை அறிந்த இயேசு
நீங்கள் தனிமையான இடத்திற்கு சென்று சற்று ஓய்வெடுங்கள் என்று சொல்கிறார். சாதாரணமா இன்னொரு பார்க்கின்ற போது இந்த பணி நிறைவு என்று நாம் சொல்கின்றோம். அந்த 58 வயசு எடுத்த முதல்ல இப்ப 60 வயசுக்கு எக்ஸ்டெண்ட் ஆகிருக்கிறார்கள். அந்த அரசு பணியில இருக்கக்கூடியவர்கள், தனியார் பணியில இருக்கக்கூடியவர்கள் கூட இந்த ஓய்வு என்று, அந்த ஓய்வு என்று சொல்கின்ற போது இந்த பணியிலிருந்து அவர்கள் ஓய்வு பெற்று மற்ற பணிகளை செய்கின்றார்கள். அதுவும் நம்முடைய இந்திய பெற்றோர்களை பற்றி உலக அளவில் சொல்லக்கூடியது நம்முடைய பெற்றோர்கள், குறிப்பாக தாத்தா பாட்டிகள் என்றுமே ஓய்வு எடுப்பதில்லை. மாறாக பேர குழந்தைகளுடைய நலனுக்காக, முதல்ல குழந்தைகளோட நலனுக்காக வேலை செய்தார்கள், அப்புறம் பேர குழந்தைகளுடைய நலனுக்காக அவர்களை பார்ப்பது, இன்னும் அவர்களுடைய உயர்விற்காக வேலை செய்வது, இப்படியாக பணி செய்திருந்தாலும் கூட ஓய்வு என்பது எல்லோருக்குமே அவசியம். ஆகவே தான் இந்த காலத்துல பார்த்தோம்னா நிறைய பேர் வீக்கெண்ட் எங்காவது வெளியில போவாங்க. ஒரு சில ஞாயிற்றுக்கிழமை மதியமும் மாலையிலேயே குடும்பமாக வெளியே போவார்கள். இதெல்லாமே இன்றைய அந்த அன்பு உறவிலே வளர்வதற்கு தேவையாக இருக்கின்றது. இதையெல்லாம் விட இயேசு மக்கள் மீது பரிவு கொண்டவராக இருந்தார் என்பதை அந்த நற்செய்தியினுடைய இறுதி பகுதி. என்றால் இயேசுவும் அந்த திருத்தூதர்களும் செல்கின்ற போது அதை அறிந்த மக்கள் அவர்களோடு போகின்றனர். இயேசு போய் இறங்குறதுக்கு முன்னாடி அங்க பெரிய கூட்டம் நிற்கும். ஆகவே அவர்களை பார்த்தவுடன் இயேசு கோபம் கொள்ளவில்லை. நான் அந்த ரெஸ்டருக்கு வந்திருக்கிறேன், நீங்க எங்க வந்தீங்க அப்படின்னு திட்டல. அந்த மக்கள் மீது என்ன பண்றாரு? பரிவு கொண்டார். அதுதான் இயேசுவுடைய மிகப்பெரிய குணமாக இருக்கின்றது. அதே போலவே மத்தேயு நற்செய்தியிலே 10ஆம் அதிகாரத்துல நாம் பார்த்தோம் என்றால் 35, 36 வசனங்களிலே குறிப்பாக எல்லோருமே அவரை நாடி வருகின்றார்கள். திரண்டிருந்த மக்களை அவர் கண்டபோது அவர்கள் மேல் பரிவு கொண்டார். அவர்கள் ஆயிரங்களா ஆடுகளை போல் அலைக்கழிக்கப்பட்டு சோர்ந்து காணப்பட்டார்கள். ஆகவே இந்த பரிவு என்பது இயேசுவினுடைய மிக முக்கிய குணமாக இருக்கின்றதா? மீண்டுமாக அதே மத்தேயு நற்செய்தியிலே நாம் பார்த்தோம் என்றால் மிக அழகாக இயேசு சொல்வார், நான் சாந்தமும் மனத்தாட்சியும் உள்ளவர், உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன் என்று மத்தேயு நற்செய்தியில 11ஆம் அதிகாரம் 28 to 30 வரை உள்ள இறை வாக்கியங்களிலே சொல்கின்ற போது, சுமை சுமந்து சோர்ந்திருப்போரே எல்லோரும் என்று சொல்லி அந்த சுமை தாங்கியாக இருப்பவராக, பரிவு கொண்டிருப்பவராக இருக்கின்ற இயேசுவை நாம் காண முடியும். அதே போலவே லூக்கா 7ஆம் அதிகாரத்துல நைன் ஊர் கைம்பெண் மகன் உயிர் பெறுதல் என்கின்ற அந்த நிகழ்ச்சியிலே நாம் பார்த்தாலும் கூட அதையே தான் நாம் நைன் நகர அந்த கைம்பெண், அந்த கைம்பெண்ணுக்கு இவன் ஒரே மகன். ஆகவே இவன் இளைஞன், இவன் தான் அந்த அம்மாவை பார்த்து. அப்படி இருக்கின்ற போது அந்த பையன் இறந்து விடுகின்றார். அந்த பாடையை தூக்கி கொண்டு அவர்கள் வெளியிலே அடக்கம் செய்வதற்காக சென்று கொண்டிருக்கின்றார்கள். அப்போது 13ஆம் வசனத்துல இயேசு அவரை கண்ட ஆண்டவர் அவர் மீது பரிவு கொண்டு அல்லாஹ்வி என்றார். அதுதான் இயேசுவினுடைய பரிவுள்ளத்தை நாம் மிக அழகாக காண முடிகின்றது. அதே போலவே யோவான் நற்செய்தியிலே 8ஆம் அதிகாரத்திலே விபச்சாரத்திலே பிடிபட்ட பெண், அந்த நிகழ்விலே பரிவு என்கின்ற வார்த்தை இல்லை, ஆனால் அவர் செயல் வழியாக காட்டுகின்றார். அந்த கூட்டமே துடிக்கின்றது. எதுக்கு? கல்லால் எரிந்து கொள்ள வேண்டும். ஏனென்றால் அதுதான் மோசேயினுடைய கட்டளை. விபச்சாரத்திலே இவள் கையும் மெய்யுமாக பிடிபட்டவள், ஆகவே இவளை கல்லால் எரிந்து கொள்ள வேண்டும் என்று கல்லை எடுத்துட்டு இருக்கிறார். இயேசு சொல்கிறார், உங்களில் குற்றமில்லாதவன்
பாவம் செய்யாதவன் முதல் கல்லெறிய சொல்லி 7 பேர் சொல்கிறீர்கள் அல்லவா, நீங்க குற்றம் இல்லாம இருந்தீங்கன்னா நீங்க முதல் கல்லெறியுங்கள் என்று சொல்லுகிறார். மிக அழகாக சிறியோர் தொடங்கி பெரியோர் வரை எல்லோருமே போய்விடுகின்றார்கள் என்று அந்த பகுதி விபச்சாரத்துல நீங்க வீட்டுல போய் படித்தீங்கன்னா 8ஆம் அதிகாரத்துல முதல் வசனத்திலிருந்து 8ஆம் வசனம் வரை என்று நினைக்கின்றேன். ஆகவே அந்த பகுதியிலே பார்த்தோம் என்றால் 8ல தொடர்ந்து 11ஆம் வசனம் வரைக்கும் நானும் உனக்கு தீர்ப்பளிக்கவில்லை, நீ போகலாம், நீ பாவம் செய்யாதே என்றார். ஆகவே இந்த நிகழ்ச்சியை போய் பார்த்தீங்கன்னா அங்கு இயேசுடைய பரிவு உள்ளம் தெரியும். ஆகவே இயேசு என்றுமே பரிவு கொண்டவராக இருக்கின்றார். ஆயிரமுள்ள ஆடுகளை தேடி செல்கின்றவராக இருக்கின்றார். முதல் வாசகத்திலே நாம் காண்கின்றோம், அந்த எசேக்கியேல் எதிர்பார்த்து மிக அழகாக சொல்கின்றார். அந்த சமயத்தில் இருந்த ஆயர்கள் அரசர்கள் என்ன செய்தார்கள் என்றால் தங்களுக்கு தங்களுடைய சுகபோகங்களை நாடிக்கொண்டு தங்களுக்கான செல்வங்களை சேர்த்துக் கொண்டு மகிழ்ச்சியோடு இருந்தார்கள். ஆகவே அவர்களுக்கு எச்சரிக்கையாக சொல்கிறார், நான் நல்ல மேய்ப்பனை உங்களுக்கு தருவேன் என்று வாக்குறுதி கொடுக்கிறார். அந்த நல்ல மேய்ப்பன் தான் இயேசுவாக நானே நல்ல ஆயன் என்று யோவான் செய்தி 10ஆம் அதிகாரம் முழுவதுமே பார்த்தோம் என்றால் அந்த யோவான் செய்தியில 10ஆம் அதிகாரத்துல குட் ஷெப்பர்ட் நல்ல ஆயன், நல்ல ஆயன் நானே, என் ஆடுகளை நான் அறிவேன், என் ஆடுகளுக்காக உயிரை கொடுப்பேன், ஆட்டு மந்தையின் வாயில் நானே என்றெல்லாம் இயேசு அந்த நல்ல ஆயன் என்கின்ற நிலையை வெளிப்படுத்துகின்றார். அதே சமயத்துல அந்த நல்ல ஆயனுடைய நிறைய பண்புகள் அந்த பரிவு என்கின்ற ஒரு வார்த்தையில அடங்கியிருக்கின்றன. இரக்கம், கனிவு, அன்பு போன்ற எல்லா வார்த்தைகளுமே இந்த பரிவு என்கின்ற இந்த 3 இடத்துல அடங்கியிருக்கின்றது. ஆகவே இன்றைய வழிபாட்டின் மூலமாக நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய 2 பாடங்கள். முதலாவதாக, நாம் பெற்றோர்களாக பெரியோர்களாக இருக்கக்கூடியவர்கள் இளைஞர்களிடத்திலே சிறுவர் சிறுமிகளிடத்திலே பரிவு கொண்டவர்களாக அவர்களுக்கு வழிகாட்டுகின்றவர்களாக நாம் ஒவ்வொருவருமே இருக்க வேண்டும் என்பதை முதல் செய்தியாக எடுத்துக்கொள்வோம். இரண்டாவதாக, இந்த திருத்தூதர்கள் தாங்கள் செய்ததையும் கேட்டதையும் தாங்கள் கற்பித்தவற்றையும் போதித்தவற்றை அனைத்தையுமே அந்த இயேசுவினிடத்திலும் வந்து சொல்கின்றார்கள், மற்ற திருத்தூதர்களிடத்திலும் சொல்கின்றார்கள். அன்பிய கூட்டங்களிலே அதைத்தான் நடைபெற வேண்டும், அத்தகைய நம்பிக்கை பகிர்வு நடைபெற வேண்டும் என்று தான் இந்த அன்பியங்களாக பிரிக்கப்பட்ட அன்பிய கூட்டங்கள் நடத்தப்படுகின்றன. நம்முடைய இடங்கள் எல்லாம் எப்படி இருக்கின்றது என்று தெரியவில்லை. வீடுகளை எல்லாம் சந்தித்து பிறகு அன்பிய கூட்டங்கள் நடத்தப்படும். அந்த சமயத்தில் இத்தகைய இறை வார்த்தை பகிர்வு, நம்பிக்கை பகிர்வு, அனுபவ பகிர்வின் மூலமாக நம்முடைய நம்பிக்கையும் விசுவாசத்தையும் ஆழப்படுத்த அழைக்கப்படுகின்றோம். அத்தனை விதத்தில் அன்பியங்கள் செயல்பட வேண்டும். ஆனா ஒரு சில சமயத்தில் பார்த்தோம் என்றால் இந்த அன்பியங்களே வம்பியங்களாக வம்பு செய்யக்கூடிய இடங்களாக மாறிவிடுவதுதான் ஒரு பரிதாபத்துக்குரிய நிலையாக இருக்கிறது. ஆகவே யோசித்து பார்ப்போம், நாம் பரிவுள்ளவர்களாக நம்முடைய நம்பிக்கையை பிறருக்கு காட்டுகின்றவர்களாக நம்முடைய வாழ்வால் காட்டுகின்றவர்களாக வாழ அருள் வேண்டி இந்த திருப்பலியிலே சிறப்பாக ஜெபிப்போம். இறைவன் நம்மை நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. ஆமென். எழுந்து நம்முடைய நம்பிக்கையை அறிக்கையிடுவோம். ஒன்றாய் வாழ்வோரை நம்புகிறேன்.
இறை மக்களின் மன்றாட்டுக்கு அன்பார்ந்தவர்கள், இறைவன் இயேசு நம் மீது பதிவு கொண்டவராக இருக்கின்றார். நாமும் இயேசுவை பின்பற்றி பிறர் மீது பதிவு கொண்டவர்களாக, பிறருக்கு தேவையானதை செய்கின்ற மக்களாக வாழ எப்போது வரம் வேண்டி செய்வோம். அன்பின் இறைவா, உன் அன்பு குழந்தைகளாகிய திரு அவையின் சிறுத்தந்தை, ஆயர்கள், துறவரத்தார் மற்றும் பொதுநிலையினர் அனைவரும் இயேசுவின் அன்பு கட்டளையின் பொருள் உணர்ந்து அவரை அன்பில் இறுதி வரை நிலைத்து நின்று பிறரை அன்பு செய்து வாழவும் வரத்தை பொழியுமாறு இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஈந்திரமாக இயங்கும் இந்த சமுதாய வாழ்க்கை முறையில் வேலைகளில் மூழ்கி தத்தளிக்கும் நாம் ஒவ்வொரு நாளும் சிறிது நேரம் ஒதுக்கி இறைவனுக்கும் நம்முடைய நலனுக்கும் தகுந்த இடத்தை வழங்கவும், அடுத்தவர் தேவை அதிகம் என்பதை உணர்ந்து நமது தேவைகளை ஒதுக்கிவிட்டு அடுத்தவர்களுக்கு உதவிக்கரம் நீட்டும் தாராள மனதை இறைவன் நமக்கு தர வேண்டும் என்று இறைவா கொண்டாடுகின்றோம். இந்த உலகில் நடைபெறும் மாற்றங்களால் நலிவடையும் என் விவசாய பெருமக்கள் முன் வைக்கிறோம். அரசாங்கத்தாலும் மற்றவர்களாலும் அவர்கள் உழைப்பில் சுரண்டப்படாமல் உழைப்புக்கேற்ற பயனையும் மதிப்பையும் அடையும் பொருளாதார வளர்ச்சி கண்டு இன்புறம் அவர்களின் எதிர்காலம் சிறப்பாக அமைய வேண்டும் என்று இறைவனை மன்றாடுகிறோம். உன் பணிக்கு என்னை அழைத்தேன். ஐயா, தேவ அழைத்தல் எந்த நிலையிலும் உண்டு என்பதை உணர்ந்து உமது பணி சிறப்பாக செய்யவும் என் தாய்நாட்டிலிருந்து சேவைக்காக வெளிநாடுகளில் உள்ளவர்கள் ஆயனின் பணிகளை சிறப்பாக செய்கிற நல்ல நாளையும் உடனடியும் உண்மை உறுதியாக நம்பிக்கையுடன் அருட்பணிகள் செய்திட வேண்டும் என்று இறைவா மன்றாடுகிறோம். நாங்கள் தூயவர்களாக வாழவே அழைக்கப்பட்டிருக்கிறோம். இதுவே எங்களுக்கு உமது திருவுளம் என்பதை திருத்தூதர் பவுல் வழியாக எங்களுக்கு எடுத்துரைத்தீரே. நாங்கள் தூயவராக வாழ்ந்து உமது திருவுளத்தை நிறைவேற்ற எங்களுக்கு தூயதோர் உள்ளத்தை பெற ஆவியாரின் கொடைகளை பொழிய வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். அன்பின் ஊற்றே என் இறைவா, கலைப்புடன் வந்த சீடர்களை பார்த்து ஓய்வெடுக்க சொன்னீரே. ஆனால் இன்று தம்முடைய வயோதிக காலத்திலும் குழந்தைகள் பராமரிக்காத காரணத்தினால் ஓய்வின்றி உழைத்துக் கொண்டிருப்பவர்களை சமர்ப்பிக்கிறோம். நீரே மகிழ்ச்சியும் சமாதானமும் அளித்தருள வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். நம்முடைய தனிப்பட்ட தேவைகளுக்காகவும் இந்த கிளைப்பகின் வளர்ச்சிக்காகவும் நாம் எங்கள் அன்பு தாயும் தந்தையுமான இறைவா, பிள்ளைகளாகிய நாங்கள் எங்களுக்கு தேவையான அனைத்து வரங்களையும் உம்மிடத்திலே சமர்ப்பித்திருக்கின்றோம். நீரை இவற்றை ஏற்று எங்களுக்கு அருள் வரங்களையும் ஆசீர்வாதங்களையும் தந்து வழிநடத்த வேண்டும். எங்கள் ஆண்டவரும் இரட்சகர் மீட்பருமான இயேசுவின் இணையற்ற நாமத்தில் ஜெபிக்கின்றோம். ஜெபம் கேட்டு ஆசீர்வதியும். ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். இன்றைய திருப்பணியானது வசந்தா மேரி, ராஜேந்திரன், பவுலின் மேரி, சர்மிளா, ஜெபமாலையா, லட்சுமி
மரியா, ஹெலன் மெலினா, அஞ்சலி, ஆண்ட்ரோஸ், அசோக் இவருடைய வாழ்விலே ஒவ்வொரு காரியத்திலும் இறைவன் துணையாக இருந்து எல்லா காரியங்களையும் நிறைவேற்றியதற்கு மாதாவிற்கு நன்றியாகவும், ராஜா, கௌதமி, அத்விக், அஸ்மித் குடும்ப கருத்துப்படி மற்றும் உடல் நலம் பெற வேண்டியும், மணிமாறன், திரேசா, ஞானமகன் ஜெய்சன் மணிமாறன் உடல் நலம் பெற வேண்டியும், ஜோசப், ஜெகதீஷ், உந்தா மேரி, கெவின் கிஷோர், மெல்வின் ஜோஸ் இவருடைய குடும்ப கருத்துக்களுக்காகவும், ராசாத்தி, புஷ்பராஜ், சரண்யா, நிஷனேஷ் குடும்ப கருத்துக்களுக்காகவும், சதீஷ்குமார், மேல்வரி, நந்தி கிஷோர், நிரஞ்சன், எலிசபெத் குழந்தைகளின் படிப்பிற்காகவும் மாதாவிற்கு நன்றியாகவும் ஒப்புக்கொடுக்கப்படுகின்றது. அன்பார்ந்தவர்களே, உங்களுடையதும் என்னுடையதுமான இந்த காலை பலியானது எல்லாம் உள்ள தந்தையாக்கி இறைவனுக்கு ஏற்பதாகும்படி செவியுங்கள். மாட்சிமை மிகுந்த இறைவா, பழைய ஏற்பாட்டு பல்வேறு பலிகளும் திருமகனின் நிறைவான ஒரே பலியின் முடிவை பெற செய்தீர். வேறு காணிக்கைகள் மீது ஆசி வழங்கி புனிதப்படுத்தியது போல நமது மாட்சியின் மேன்மைக்காக இறைப்பட்டுள்ள உம்மடியார்கள் ஒவ்வொருவரும் செலுத்தும் பலியை ஏற்று அது அனைவரின் மீட்புக்கும் பயன்பட செய்தருள்வீராக. எங்கள் ஆண்டவர் கிறிஸ்துவின் உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எங்களை மேலே எழுப்புங்கள். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். தூயவரான தந்தையே, இன்றுமுள்ள எல்லாம் உள்ள இறைவா, என்னாலும் இவ்விடத்திலும் நாங்கள் நமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும், எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். ஏனெனில் பாவப்படியால் வெகு தொலைவில் அகன்றிருந்த உன் பிள்ளைகளை உம் திருமகளின் திரு ரத்தத்தாலும் தூய ஆவியாரின் வல்லமையாலும் உம்மோடு மீண்டும் ஒன்றிணைக்க திருவிழமானே. இவ்வாறு உம் மக்கள் மூவர் கடலின் ஒன்றிப்பால் ஒருங்கிணைக்கப்பட்டு கிறிஸ்துவின் உடலும் தூய ஆவியாரின் கோவிலுமான திருவையாக திகழச் செய்தேன்.
இதனால் பல்வகையில் வெளிப்படும் நமது ஞானத்தை புகழச் செய்தீர். ஆகவே வானதூதரின் திரளோடு ஒன்று சேர்ந்து நாங்கள் உம்மை புகழ்ந்து அறிக்கையிட்டு பாடுவதாவது: அப்பா தந்தையே இறைவா, நீ மெய்யாகவே தூயவர், புனிதத்திற்கு எல்லாம் கிடக்கணும் மூற்றமாக நீரை இருக்கின்றேன். ஆகவே உன்னுடைய தூய ஆவியை பொழிந்து இக்காரியங்களை உறுதிப்படுத்த வேண்டும் என உண்மை தாழ்மையுடன் மன்றாடுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாற்றுகிறார். அவர் பாடுபட உலர்கணிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை விட்டு தம் சீடருக்கு அளித்து கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்து அருந்தியதும் கிண்ணத்தை எடுத்து மீண்டும் நன்றி கூறி தம் சீடருக்கு அழைத்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறை பொருள் நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் மீட்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வதன் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக்கொடுக்கின்றோம். ஓம் திருமணிக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்களிலே எங்களை ஏற்றுக்கொண்டு நினைவுக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் ரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் கொண்டு சேர்க்க வேண்டும் என உண்மை தாழ்மையுடன் நன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவி இருக்கும் உணர்ந்து அவையை நீ நினைவு கூர்ந்ததும் சிறப்பாக எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் ஆயர் தாமஸ் அக்வைனஸ், சீனிய திருநிலையில் ஆகிய அனைவரோடும் உமது திருவை அன்பின் நிறைவை பெறச் செய்தருளும். தாயும் தந்தையுமான இறைவா, இந்த காலை வேளையிலே இந்த பணிப்பீடத்தை சுமந்திருக்கின்ற இந்த பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் நீரே நிறைவாக ஆசீர்வதித்தருளும். அனைத்து நலன்களையும் அருள்கரங்களையும் நீரே பொழிந்து காத்து தேவையான ஆசீர்வாதங்களை கொடுத்தருளும். நீங்கள் உயிர்த்தல் எதிர்நோக்குடன் துயில்களும் சகோதர சகோதரிகளை, எங்களுடைய குடும்பங்களில் மடித்தவர்கள், உற்றார் உறவினர், நண்பர்கள், உபகாரிகள், யாருடைய ஆன்மாக்களை, முத்திரிக்க நிலையில இருக்கின்ற ஆன்மாக்களை நினைவுக்கு அறிவிக்கவும் திருமணி ஏற்றுக்கொள்ளும் எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். இன்று தங்களுடைய பிறந்த நாள், பெயர் கொண்ட திருநாள் மற்றும் திருமண நாள் போன்ற வாழ்வின்
முக்கிய நாட்களை கொண்டாடும் ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதித்தருளும். கடவுளின் கன்னித்தாயான தூய மாட்சிமிக்க புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவடிகளும் போன்றவரையில் புனிதர் அனைவருடன் நாங்கள் நிலைவாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று திருமண இயேசு கிறிஸ்துவனுடைய ஆத்மை புகழ்ந்தேற்றும் வரவருள்ள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவர் எல்லாம் இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிற்கு எல்லா புகழும் மாற்றியும் ஏற்றென்றும் உமக்கு உரியதே. இறைவனுடைய அரசு விடைகளை மலர இறை தந்தையை நோக்கி நாம் ஜெபிப்போம். ஆண்டவரே, தீமை ஆபத்து துன்பமாக்கி அனைத்திலிருந்து எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கரையுடன் நல்லமை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் இன்றி நலமாய் இருப்போமா. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்திற்காகவும் மீட்பர் இயேசு கிறிஸ்துவின் இரண்டாம் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஆண்டவரே, இயேசு கிறிஸ்துவின் அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கின்றேன், என் அமைதியை உங்களுக்கு தருகின்றேன் என்றும் திருத்தூதருக்கு முடிந்தீரே. எங்கள் பாவங்களையும் பலவீனங்களையும் பாராமல் மருத்துவவையில் நம்பிக்கையை கண்ணோக்கி எங்களுக்கு அமைதியும் ஒற்றுமையும் அன்பையும் மகிழ்ச்சியும் தொண்டர்களுடன் கொள்வீரார். என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்கள் அனைவரோடும் என்றும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் அமைதியை நாம் பகிர்ந்து மகிழ்வோம். இதோ இறைவனின் செம்மறி, நம் ஆண்டவர் இயேசு. மக்கள் மீது பரிவு கொண்ட தெய்வம் இயேசு எனவே இவருடைய அன்பின் விருதுக்கு அழைக்கப்பட்டுள்ள நாம் ஒவ்வொருவரும் பேறு பெற்றோம். கிறிஸ்துவின் திருவசனம் நம்முடைய காத்திருக்கிய
கிறிஸ்துவேசுவில் பிரியமானவர்களே, இன்று ஆண்டின் பொதுக்காலம் 16ஆம் ஞாயிறிலே இருக்கின்றோம். பிரியமானவர்களே, நம்முடைய தேர் திருவிழாவிற்காக வரியானது வசூல் செய்யப்பட்டுக் கொண்டிருக்கின்றது. அடுத்த வாரம் இறுதி வாரமாக இருக்கிறதுனால அது இந்த மாதம் வரை எவ்வளவு வசூல் தொகையாகியிருக்கின்றது என்பதனை உங்களுக்கு அறிவிக்கப்படும். அதைத் தொடர்ந்து ஒவ்வொரு வாரமுமே நீங்கள் கொடுத்தீர்கள் என்றால் இன்னும் சிறப்பாக இருக்கும். உங்களுக்கு தெரியும், நம்முடைய ஆலய தேர் திருவிழா மற்றும் மற்ற வளர்ச்சி பணிகள், ஆலய பங்கு, ஆலய அந்த குருக்கள் கன்னியர்கள் தங்கியிருக்கக்கூடிய அறையின் முன்பாக ஷீட் போட வேண்டும். அதே போலவே கல்லறையிலும் செய்ய வேண்டும். இது போன்ற பணிகள் இருக்கிறதுனால்தான் இந்த தொகை நிர்ணயிக்கப்பட்டிருக்கின்றது என்பதை நீங்கள் அறிவீர்கள். ஆகவே அந்த தொகையை சிறிது சிறிதாகவோ அல்லது முழுவதுமாகவோ கொடுக்கும்படி கேட்டுக்கொள்கின்றேன். அதே போலவே வேறு ஏதாவது செலவுகளை ஏற்க முன்வருகின்றவர்கள் முன் வரலாம் என்பதை உங்களிடத்தில் அன்போடு தெரிவித்துக் கொள்கின்றேன். இந்த வாரம் புதன்கிழமை திருப்பணியானது நடைபெறும். மாலை 6:30 மணிக்கு திருப்பணி நடைபெறும். ஆகவே அதிலேயும் பங்கேற்கும்படி உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். அதே போலவே நிறைய பேர் பார்க்கின்றேன், நிறைய பேர் வரைங்க. ஆனால் ஒரு சிலர் ரொம்ப லேட்டா வரைங்க. பிரசங்கம் முடிஞ்சு அப்படிங்கிறப்ப அந்த ஞாயிறு திருப்பணி இருக்கின்றது. முழுவதுமான திருப்பணியிலே பங்கேற்க வேண்டும். ஆகவே அதை நினைவில் கொள்ளுங்கள். கொஞ்சம் நேரத்தோடு வாருங்கள். 6 மணிக்கு தான் பூசை. சிஸ்டர்ஸ் வந்து அங்கிருந்து 6 மணிக்கெல்லாம் வந்துடுறாங்க. 6:40 வந்துடுறாங்க. நானும் 6:30 வந்தேன். ஆகவே நீங்கள் இங்கிருக்கின்றவர்கள் தான் தயவு செய்து இந்த நேரத்தோடு வரும்படி கேட்டுக்கொள்கிறேன். எனக்கு பார்க்கறதுக்கு வருத்தமா இருக்கிறது. ஒரு சில சிறுவர் சிறுமிகள் இளைஞர்கள் இளம் பெண்கள் கூட லேட்டாக வந்துட்டு நிறைய பேர் பைபிள் எடுத்துட்டு வரீங்க. உண்மையிலுமே சந்தோஷம். அதே போலவே வாசகெல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் பிரசங்கம் முடிஞ்சதுக்கு அப்புறம் பைபிள் எடுத்துட்டு வராங்க. அது எனக்கு தெரியல, என்ன பைபிள் தெரியல. ஆகவே நேரத்தோடு வாருங்கள். இது எல்லோருக்கும் இல்லை, யாரெல்லாம் நேரம் கழித்து வரீங்களோ அவங்களுக்கு தான். தயவு செய்து இதை ஒரு அன்பு அறிவுரையாக ஏற்றுக்கொள்ளுங்கள். அதே போலவே இந்த இறை வார்த்தை என்று வாசிக்கப்படுகின்ற போது ஃபாதர் வந்து உங்களோட ஈடுபாடு இருக்க வேண்டும். அதே போலவே விவிலியத்தை தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக உங்களையும் படிக்க சொல்லி இருக்கிறார். ஆகவே கொஞ்சம் சத்தம் இல்லாமல் படிங்க. அதே போல நற்செய்தி வாசகம் படிக்கும் போது கேளுங்க. நார்மலி ப்ரொக்ளமேஷன் ஆஃப் வேர்ட் ஆஃப் காட், இது வந்து இறை வார்த்தை அறிவிக்கப்படுகிறது.
ஒரு விதத்துல நல்லதுதான். ஏன்னா பைபிளை பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்கும் பைபிளை புரிஞ்சுக்கிறதுக்கும் கொண்டு வரதோ கொஞ்சம் வந்து மனசுக்குள்ளேயே வாய் விட்டு சத்தமா இல்லாம மனசுக்குள்ளேயே படிங்க. ஏன்னா ஒரு சில டைம்ல அவங்க நான் எந்த இடத்துல நிறுத்துறேனோ ஒரு சில தைரியமா போவாங்க. அதனால என்னுடைய நற்செய்தி வாசகம் மட்டுமல்ல, மற்ற இது குறிப்பா நற்செய்தி வாசகம். ஏன்னா நிறைய இடத்துல இந்த மாதிரி வாசிக்க மாட்டோம். எல்லாருமே இறை வார்த்தை அறிவிக்கப்படுகிறது. ஆகவே ஒவ்வொரு காதலும் ஒவ்வொன்று சொல்றாங்க அப்படின்னு நினைச்சுக்காதீங்க. இது வந்து உங்களுடைய அந்த இறை வார்த்தையின் மீது தாகம் ஏற்படுத்துவதற்கும் பழக்கம் ஏற்படுத்துவதற்குமாக ஃபாதர் அப்படி செஞ்சாரு. இப்போ பழகிட்டீங்க, ஓரளவுக்கு எந்தெந்த இறை வார்த்தை எங்க இருக்குது அப்படிங்கிறது தெரியும். பழைய ஏற்பாட்டுல என்ன புத்தகங்கள் அப்படிங்கிறதுலாம் ஓரளவுக்கு தெரிஞ்சிருக்கீங்க. ஆகவே மனசு வாய் விட்டு சத்தமா படிக்காம மனசுக்குள்ளேயே சொல்லிட்டு படிச்சுட்டு வந்து பின்பற்றி வந்தீங்கன்னா இன்னும் சிறப்பாக இருக்கும் என்று அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். அதே போலவே இப்போ வெள்ளி சனி ஆகிய வெள்ளிக்கிழமை வந்து திருவிழாவிற்கான பாடலை பயிற்சி பெற்று கொண்டிருக்கின்றீர்கள். ஆகவே அது மாதிரி எல்லாருமே வாங்க. அதே போல சனிக்கிழமை ஞாயிறு திருப்பலிக்கான பயிற்சி மற்றும் திருவிழாவிற்கு. ஏன்னா நல்லா பாடுறீங்க, நல்ல குரலை இறைவன் கொடுத்திருக்கின்றார், திறமைகளை கொடுத்திருக்கின்றார். ஆகவே அதை நல்லதற்கு பயன்படுத்தி ஒற்றுமையோடு செயல்படுங்கள். அதுதான் மிக முக்கியம். நிறைய சமயத்தில் நமக்கு அந்த நம்ம திருப்பதியில பதிவு வேண்டும், அன்பு வேண்டும், கனிவு வேண்டும். அதுதான் ரொம்ப முக்கியம். ஆகவே அந்த விதத்துல ஒருவரோடு இணைந்து நல்ல முறையில நம்முடைய இந்த கிளை பங்கினுடைய வளர்ச்சிக்காக நம்முடைய நம்பிக்கையை வெளிப்படுத்துகின்ற விதத்துல செய்யுமாறு உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். ஞாயிறு மறைக்கல்வி ஆசிரியர்களுக்கு காலை 11 மணி முதல் 12 மணி வரை 1 மணி நேரம் கருத்தரங்கானது நம்முடைய தோமையார் ஆலயத்தில் பங்கு ஆலயத்தில் நடைபெறும். ஆகவே இங்கே ஒரு 4 பேர் எடுக்கிறீங்க கேட்டிகிசம். ஆகவே அவங்க வந்து வந்து அதில் கலந்து கொள்ளும்படி உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். கடந்த வாரம் திருவிழாவிற்கு நிறைய பேர் வந்திருந்தீங்க, சாப்பிட்டுருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஆகவே உங்கள் எல்லோருக்குமே சிறப்பான விதத்துல நன்றிகளை தெரிவித்துக் கொண்டிருந்தது. அதுதான் வந்து பங்குக்கும் கிளை பங்குக்கும் உள்ள உறவாக இருக்க வேண்டும். நீங்க அங்க வரணும், அவங்க இங்க வரணும். அப்படி இருந்தா தான் அது வந்து அந்த பங்கு கிளை பங்குக்குள்ள ஒரு உறவாக இருக்கும். ஆகவே அந்த விதத்துல உறவாக வளர்வதற்கு நீங்க வந்தீங்க, பாராட்டுக்கள். அதே போலவே கிளை பங்குடைய திருவிழாவிற்கு அவங்க வருவாங்க. ஆகவே அந்த விதத்துல ஒருவரோடு இணைந்து பணியாற்றுவோம், இறையரசு கட்டியெழுப்புவோம். இறுதிக்காக எழுதுவோம். நன்றி கூறி ஆண்டவரை விண்ணக படைகள் வேண்டலாம். நீர் நிறைவு செய்த மக்களுடன் கனிவாய் தங்கி இருக்க நாங்கள் உம்மை வேண்டுகின்றோம். பழைய பாவ நிலையிலிருந்து வாழ்வின் புதிய நிலைக்கு நாங்கள் கடந்து செல்ல அருள்வீராக. எங்கள் ஆண்டவர் கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர்களோடு இருப்பாராக. எல்லாம் இறைவன் தந்தை மகன் துயாவியா உங்கள் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. இறைவனின் அன்பிலும் மகிழ்ச்சியிலும் வாழும் சென்று வாழுங்கள். வாழ்க்கைப்படி தொடரட்டும். What
இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி. மரியே வாழ்க, மரியே வாழ்க, மரியே வாழ்க. பிதா சுதன் பரிசுத்தாவியின் பெயராலே. இந்த வருடம் ஞாயிறு மறைக்கல்வி நடைபெறும். அங்கு எங்கெங்க இருக்குன்னா அங்கிருந்து ஞாயிறு மறைக்கல்வி வகுப்பிலும் அதே போன்ற இளைஞர்கள் காலேஜ் போறவர்கள் வரைக்கும் இருந்து பயனடையுமாறு கேட்டுக்கொள்கின்றேன். அதே போல புதன்கிழமை மாலை திருப்பணிக்கும் நிறைய பேர் பங்கேற்று இறைவனுடைய அருளை பெற்றுக்கொள்ள அனைவரும் அழைக்கின்றேன்.